2 வாரத்துக்கு பிறகு திரும்பவும் நாம கூடும்படியாக கடவுள் செய்த உதவிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த லெந்து காலத்தில் ஆண்டவருடைய பாடு, மரணம் அது குறித்த சில காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக இந்த வேத பாடம் அமைந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி எடுக்கிறோம். போன முறை நாம் சந்தித்த சமயத்தில் கெத்சமனே என்கிற அந்த இடத்திலே நடந்த சம்பவங்கள் குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கெத்சமனே என்றால் ஆயில் பிரஸ், செக்காலை என்று பொருள். ஆகினால் அங்கு வந்த மக்கள், அந்த வேளையில இருந்தவர்கள் எல்லாரும் அங்கு பிழிந்து எடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளான தன்மை வெளியானது என்று நாம் சிந்தித்தோம். குறிப்பாக 3 விதமான காரியங்களை குறித்து சிந்தித்தோம். ஒன்று, அங்கு வந்திருந்த மக்கள், அதிலே 2 குழுவினர் இருந்தார்கள். ஒருவர்கள் இயேசுவை பிடிக்க வந்தவர்கள். அவர்களுடைய விக்கெட் நேச்சர், விக்கெட் ஹியூமன் நேச்சர் கேம் அவுட். அவங்க வஞ்சகமா வந்தாங்க, மனுஷருக்கு பயந்திருந்தாங்க என்று நாம் சிந்தித்தோம். அதே சமயத்துல இயேசுவானவரோடு கூட அங்கு வந்திருந்த அவருடைய சீடர்கள், அவர்களும் அங்கிருந்தார்கள். அவர்களுடைய வீக் ஹியூமன் நேச்சர், அவங்க ஆவில உற்சாகமா இருந்தாங்க, ஆனா மாம்சத்துல பலவீனமா இருந்தாங்க. இயேசுவானவர் எதிர்பார்த்த அந்த வேளையில அவங்க தூங்கி விட்டார்கள் என்று நாம சிந்தித்தோம். அதே சமயத்துல பேதுரு அங்க ஆத்திரப்பட்டான், அவசரப்பட்டான், அந்த மல்குசனுடைய காதை வெட்டி விட்டான் என்றும் நாம பார்த்தோம். ஆனால் இயேசு அவரும் பிழியப்பட்டார். அவருடைய ஹியூமன் நேச்சர் வெளியானது. அவர் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கத்தோடு இருந்தது. அவருடைய ரத்தத்தின் வேர்வையெல்லாம், அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாக புறப்பட்டு வந்தது. ஹி வாஸ் ட்ரூலி ஹியூமன். அதனால அவர் லோன்லினஸ் அவர் அனுபவித்தார். ஆகினால என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று அவர்களை பார்த்து அவர் 2 முறை கேட்டார் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். ஆனால் அதே சமயத்துல இயேசுவானவர் தெய்வீகத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பூர்வமாக அவருக்குள்ளே பரிபூர்ணமாய் இருந்தது. ஆகினால் அவருடைய டிவைன் நேச்சர், தெய்வீக தன்மையும் வெளிப்பட்டது என்று பார்த்தோம். எப்படி இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில, தீர்க்கதரிசிகள் சொன்னதின் அடிப்படையில நடக்குது. அதனால பதட்டம் ஒன்று வேண்டாம் என்று அவர் அமைதியாய் இருந்தார், சீடர்களுக்கு சொன்னார் என்று பார்த்தோம். அவர் அந்த யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கும் போது அவனை பார்த்து, சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று அன்போடு கூட பேசினதை பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த மல்கூசனுடைய காது வெட்டப்பட்ட சூழ்நிலையில அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அவனுடைய வேதனையை அவர் புரிந்திருந்தார். இதெல்லாம் நம்ம அன்றைக்கு நாம் சிந்தித்தோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம அன்றைக்கு சிந்தித்தோம். இயேசுவானவர் ட்ரூலி ஹி வாஸ் ஹியூமன் அண்ட் ஹி வாஸ் ட்ரூலி டிவைன் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது கபாத்தா என்கிற அந்த சொல். அந்த கபாத்தா என்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல். எப்படி கெத்சமனே என்கிறது அரேமிய வார்த்தை, அதனுடைய பொருள் என்ன என்று நாம் அன்று சிந்தித்தோம். இன்றைக்கு இந்த கபாத்தா என்பதும் ஒரு அரேமிய சொல். இந்த கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது, அரேமிய சொல். அதை நாம் வாசிக்கலாம். அது இருக்கிற பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரத்துல 1 முதல் 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 19, 1 முதல் 16. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து அந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து,
நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபாத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதித்திரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இந்த பகுதியும் இதுக்கு முந்தைய பகுதியும் நாம சில வசனங்களை, சில சொற்களை நம்ம பார்ப்போம். அதுபோல மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின நற்செய்தி நூல்களிலேயும் இதை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிற சில பகுதிகளையும் நாம பார்ப்போம். நாம கடைசியா பார்த்தோம், இயேசுவானவர் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், தேவகுமாரனாக இருந்தார். ரோமர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிற படி இயேசுவானவர் தாவீதின் குமாரன், மாம்சத்தின்படி அவர் தாவீதின் குமாரன் எனப்பட்டார். ஆனால் அதே சமயத்திலே அவர் உயிர்த்தெழுதலினாலே அவர் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருந்தார். இப்ப இயேசுவானவர் அப்படிப்பட்டவராக அங்கே பிலாத்து முன்னாலே நிற்கிறார். பிலாத்து உட்கார்ந்திருந்த இடம் தளவரிசைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதனுடைய அந்த இடத்திலே இயேசுவானவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அவருக்கு தண்டனை அவருடைய தீர்ப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நாம் பார்க்க போறோம். இது சம்பந்தப்பட்ட சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் இயேசுவானவர் இத்தனை பாடுகள் பட்டார்? நம்ம ஏற்கனவே அதை பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் திரும்பியும் அதை வாசிக்கிறேன். அப்போ நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். எபிரேயர்கள் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 14 முதல் 18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லி இருக்குது. எபிரேயர் 2:14 முதல், அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். மாம்ச சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொள்ளாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த தியானம், இந்த ஆண்டவரை குறித்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்ட இந்த ஆண்டவரை குறித்து தியானிப்பது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தரணும். என் பலவீனத்தை புரிந்து கொள்கிற ஒருவர், எனக்காக என்னை போல பாடுபட்ட ஒருவர், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராகவும் எனக்கு உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார் என்பது. அதாவது he died for me, எனக்காக அவர் உயிர் கொடுத்தார். என்னுடைய இடத்தில் அவர் நின்றார். நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அன்று ஏற்றுக்கொண்டார். நான் தான் குற்றவாளி, அவரோ நிரபராதி. அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடாது. ஆனால் அவர் என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். பிரான்ஸ் நாட்டுல ஒரு சமயம் ஒரு
போர் வந்தது. அந்த சமயத்துல கிராமத்துக்குள்ள நுழைந்து அங்க இருக்கிற வாட்டசாட்டமான மக்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் அவங்க பட்டாளத்துக்கு, அவங்க படைக்கு ஆள் சேர்த்து கொண்டிருந்தாங்க. அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தாங்க. அங்க ஒரு மேரிட் மேன், யங் மேரிட் மேன் வித் அ ஃபேமிலி, வித் சில்ட்ரன் அவ இருந்தான். ஆனா அங்க அவங்க மனைவி வீட்டார் எல்லாம் ஒரே அழுக. அப்போ பக்கத்து வீட்டுல இன்னொரு வாலிபன் இருந்தான். அவன் சொன்னான், உன்னைய கூப்பிட்டுருக்காங்க, ஆனா உனக்கு பதிலா நான் போறேன், உன் பேர்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேர்ல அந்த வாலிபன் போய்விட்டான். அவன் திருமணம் ஆகாதவன். அந்த போர்க்களத்துல அவன் மரித்தும் போனான். ஆனால் அந்த வார் தொடர்ந்து நடந்தது. இன்னமும் ரெக்ரூட்மெண்ட்டும் இருந்தது. ஆகையினாலே திரும்பவும் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. திரும்ப வந்து அவங்க அந்த லிஸ்டோட வந்தாங்க. போன தடவை இந்த ஆளெல்லாம் பார்த்தோமே. அப்படி பார்க்கும்போது இந்த திருமணமாகி இருக்கக்கூடிய மனிதனை மீண்டும் பார்த்தாங்க. நீ வரலாமே, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னான் தன் பேரை, பயத்தோட சொன்னான். அப்ப அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உன் பேரு, நீ செத்துட்டிய, எங்களுடைய லிஸ்ட் படி யூ ஆர் நோ மோர், நீ உயிரோட இல்லையே, நீ மரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி முன்னால நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி அவங்க புரியாதபடி, தெரிந்து கொள்ளாதபடி அவனை மரித்தவனாக அவனை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான். நமக்கு பதிலாக ஒருவர் உயிர் கொடுத்ததுனால நாம தப்பி பிழைத்தோம். நாம் அடைய வேண்டிய மரண தண்டனையை, அந்த ஆக்கினை தீர்ப்பை வேறொருவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டதினால், அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தப்பி பிழைத்திருக்கிறோம், நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அந்த இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 53:4 முதல். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அருமையானவர்களே, இதுதான் அந்த கபாத்தாவுல நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொன்னபடி இந்த கபாத்தா என்கிற அந்த சொல்லுக்கு ஸ்டோன் பேமெண்ட், த ஸ்டோன் பேமெண்ட், தளவரிசைப்பட்ட மேடை என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நியாயாசனம் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் சீட் வாஸ் தேர். அதுல உட்கார்ந்துதான் அந்த தேசாதிபதி தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும். அவருடைய verdict should be pronounced when he is seated on the judgment seat. இயேசு கிறிஸ்து குற்றவாளியா நிற்கிறாரு. அவர் முன்னால இந்த ரோம தேசாதிபதி அவர் நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார். இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்த்தால் எல்லா சுவிசேஷங்களிலேயும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படிப்பட்ட வார்த்தைகள்? கலகம், குற்றம், குற்றவாளி, நியாயப்பிரமாணம், மரண ஆக்கினை, அதிகாரம், சாட்சி, விடுதலை, அதிக பாவம், தண்டனை, சிலுவை, மாறுத்தரம், நீதிமான், இரத்தப்பழி, குற்றமற்றவன். இந்த சொற்கள் எல்லாம் அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும் பொழுது, சொல்லப்படும் பொழுது, ஒரு கோர்ட்டுல, ஒரு நீதிமன்றத்துல நிற்பது போன்ற உணர்வு வருகிறது. அங்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் தான் இங்கே இந்த பகுதியில அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல ஒரு அரெஸ்ட் சீன், ஒரு குற்றவாளிய சிறைபிடிக்கிற அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ஒரு குற்றவாளிக்கு நீதி தீர்ப்பு கொடுக்கப்படுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானோர் குற்றவாளியாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். இயேசுவானவரை ஏற்கனவே மக்கள் குற்றம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவரை பற்றி பல காரியங்களை இழிவா பேசியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு குறித்து இப்படி சொன்னாங்க. மத்தேயு 11:19, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுவான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட
இந்த அக்யூசேஷன்ஸ். இந்த ஆள் என்ன ஒரு போஜன பிரியனா இருக்கிறாரு, எங்க போனாலும் சாப்பாடு தான் முக்கியமா இருக்கு, அவரு சாப்பிடுறாரு, மற்றவங்க சாப்பாடு கொடுக்கிறாரு, வேற காரியமே அவருக்கு இல்லையா? போஜன பிரியன், மதுவான பிரியன் என்று அவரை குறித்து சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் இழிவாக அவரை சொன்னார்கள், இவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவருடைய கம்பெனி இது எதுல இருக்குன்னா, கீழ்த்தரமான மக்கள், சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்ம யூத சமுதாயத்துல வேண்டாம் என்று நாம் யாரை ஒதுக்குறோமோ அப்படிப்பட்டவங்க ஆயக்காரங்க. ஆயக்காரங்க தான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆயக்காரங்க தான் இவரை பின்பற்றுறவங்களா இருக்கிறாங்க. ஆயக்காரங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு. பாவிகள், பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இவரு கடவுளுடைய பேரை சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு போறாரு என்று ஏற்கனவே இயேசுவானவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதோட இன்னும் அதிகமா சொல்லியிருந்தாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதுல இயேசுவானவரை குறித்து 48ஆம் வசனத்துல இப்படி சொன்னார்கள். யோவான் 8:48ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே? நீ பேசுற பேச்ச பாரு, நீ நடந்து கொள்கிற நிலைமையை பாரு, நீ எங்களை மாதிரியா இருக்கிற, நீ எங்களோடு இருக்கிறதுக்கு தகுதியற்றவன், நீ யூதன் அல்ல, நீ ஒரு சமாரியன், நீ கீழ்த்தரமானவன், நீ புறக்கணிக்கப்பட வேண்டுவன், தீண்டாதவன் என்று இயேசுவை இழிவாய் சொன்னார்கள். அவர் மகா பரிசுத்தர், அவர் உள்ளும் புறமும் பரிசுத்தராக இருந்தவர். ஆனா அவரை இந்த யூதர்கள் சமாரியன் என்றார்கள். அதை விட அதிகமாக பிசாசு பிடித்தவன். இயேசுவானவருக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்தன. ஆனா இப்போ அவருக்கு இன்னும் அதிகமாக இந்த வேளையில பிலாத்து முன்னால அவங்க சொல்கிறாங்க, இவர் யாரு? இவர் கலகம் உண்டாக்கினவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 57ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். மார்க் 14:57. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இவன் நடக்க முடியாதெல்லாம் சொல்லக்கூடியவன். இவன் நம்முடைய மதத்துக்கே எதிராக இருக்கக்கூடியவன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இவன் ஒரு ஒரு பொய்யை பரப்புகிறவன். இவன் ரொம்ப மோசமான ஆள். எங்க மதத்துக்கு இவனால ஆபத்து தான் வரும். இது எப்படி நடக்கும்? 3 நாளைக்குள்ள இவன் எப்படி செய்ய முடியும்? இவன் சொல்றது பொய். இவனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வேறொரு காரியத்தை அவருக்கு விரோதமாக சொல்கிறார்கள். லூக்கா 23:5. அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். இவன் he is a rebel against the society, the religion and the government. அவன் தான் ஒரு ரிபல் மாத்திரம் இல்ல, he is instigating rebellion. மக்களை தூண்டி விடுகிறான், கலகத்தை எழுப்பி விடுகிறான். இது மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாது, இவங்களை தண்டிக்கணும், இவன் அரசாங்கத்துக்கே ஆபத்தான ஆள் என்று சொல்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட பல முனை குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ரொம்ப அதிக மோசமானது யோவான் 19ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். யோவான் 19:7ஆம் வசனத்துல, யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும். நோ அதர் பனிஷ்மெண்ட். வேற விதமான தண்டனை, சிறையில் அடைக்கப்படுவதோ அல்லது பிசிக்கல் பனிஷ்மெண்டோ இல்ல. இவன் he must pay his life. அவனுடைய உயிரை எடுக்கணும். அதுதான் சரியானது. எங்க நியாயப்பிரமாணம் அதுல தேவனுக்கு நிகரா தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் சாக வேண்டும். எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு என்று எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஒரு மிக்சர் ஆஃப் அக்யூசேஷன் அவருக்கு எதிராக வைக்கப்பட்டது. இதே இது மார்க் 14ஆம் அதிகாரத்துல 64ஆம் வசனத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மார்க் 14:64. தேவதூஷணத்தை கேட்டீர்களே,
உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? 62ஆம் வசனம். அவன் நீதான் கிறிஸ்துவா, தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவா என்று கேட்டதுக்கு அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றான். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி நமக்கு என்ன சாட்சி வேணும்? இவனே சொல்லிட்டானே தேவதூஷணம், இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று முடிவு எடுத்து விட்டார்கள். இப்போ அந்த போஜன பிரியன், மதுபான பிரியன், சமாரியன், பிசாசு பிடித்தவன், இதெல்லாம் விட அதிகமா இவன் கலகம் தூண்டி விடுகிறவன், இவன் சமுதாயத்தையே குழப்புகிறவன், இவன் தேவனுக்கு விரோதமாக தூஷணம் செய்தவன், இவன் நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ பிலாத்து முன்னால அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவர் தன்னை பற்றி அவர் என்ன சொன்னாரு? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் அவருக்கு எதிர்த்து நின்ற மக்களுக்கு அவர் கொடுத்த ஒரு சவால். யோவான் 8:46, 45ல இருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்றார். Which one of you will convict me of sin? யார் என்னிடத்துல பாவம் உண்டென்று சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இருந்தார், அதை அவர் அறிந்திருந்தார், அதை அவர் அறிக்கை செய்தார். இந்த பகுதியில நம்ம தொடர்ந்து படிச்சு கொண்டே போனா அவர் சிலுவையில் அறையப்படுகிற அந்த சூழ்நிலை எல்லாம் வரும் பொழுது சிலர் இவரை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா இயேசுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அல்ல, இயேசு விரும்பாதவர்கள், இயேசுக்கு தண்டனை கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தவர்கள், அந்த தண்டனையை நிறைவேற்றினவங்க. முதலாவது யூதாஸ்காரியோத். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல மத்தேயு 27 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதுக்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். குற்றமில்லாத ரத்தம், ஐயோ நான் பாவம் செய்தேனே என்று மனவேதனையோடு கூட அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து இயேசுவை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அவர் குற்றம் இல்லாதவர், அவர் குற்றம் இல்லாதவர் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம 27ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நியாயாசனத்துல பிலாத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தன்னுடைய தீர்ப்பை வழங்க போறான். அப்போ மத்தேயு 27:19, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பிலாத்துனுடைய மனைவிக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அவளுக்கு இயேசு நீதிமான் என்க உணர்வு உண்டாகிவிட்டது. அவர் நீதிமான், அவருக்கு ஒன்று செய்தாங்க. அந்த பட்டணத்துல அந்த வேளையில ஏற்பட்ட கலகம், சத்தம், இதெல்லாம் என்ன என்று அவள் அரண்மனையில இருக்க அவள் கேட்டிருக்க வேண்டும். தன்னுடைய கணவன் தடுமாறி கொண்டு இருப்பதையும் குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவள்கிட்ட, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரை போய் கொல்றாங்களே அப்படின்னு. அதனால அவ ஆள் விட்டு சொல்கிறா, அவர் நீதிமான், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, பிலாத்து, அவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கிய பிலாத்து இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம். 4ஆம் வசனத்துல லூக்கா 23:4, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, நாட் a single one. நீங்க என்னெல்லாமோ அடுக்கடுக்காக சொல்றீங்களே, ஆனா ஒன்றையும் நான் பார்க்கல. உங்க மதத்துக்கு விரோதமாகவோ நம்முடைய அரசாங்கத்துக்கு விரோதமாகவோ இவன் அப்படி ஒண்ணும் செஞ்ச மாதிரி தெரியலையே என்று அவன் சொல்கிறத பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது மீண்டும் அவன் சொல்கிற வார்த்தைகள், அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இனிமேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை, நாட் a single one. உங்களை ஏரோதினிடத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே.
ஆனபடினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பிலாத்து இயேசுனுடைய ஃப்ரெண்டு கிடையாது. ஆனா அவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இயேசுவை சிலுவையில அறைந்த இதே அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 22 லூக்கா 23:22 அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். திரும்பவும் அதே இதை சொல்கிறத பார்க்கிறோம். 3 முறை குற்றமில்லாதவர், ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு தான் அந்த நியாயாதிபதி அனுமதித்திருந்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனால் அந்த யூதர்கள், நீர் இவனை விடுதலை பண்ணா நீர் ராயனுக்கு விரோதி என்று சொன்ன போது பயந்து விட்டான். ஏனென்றால் இவன் ஏற்கனவே சில தவறுகள் செய்திருக்கிறான். யூத சமுதாயம் இவனை குறித்து குற்றச்சாட்டுகளை ராயனுக்கு அனுப்பி இருக்கிறது. 3 முறை அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் போயிருக்குது. இப்போ 4வது முறையும் போயிட்டா பதவிக்கே ஆபத்து வந்துருமோ என்று பயந்தானோ என்னவோ தெரியவில்லை. உடனே அந்த கபாத்தா என்கிற இடத்துல இருந்த நியாயாசனத்துல உட்கார்ந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்து விட்டான் என்று பார்க்கிறோம். இந்த இயேசுவை சிலுவையில் அறிந்தாங்களே அந்த மக்கள், அவங்க என்ன சொன்னாங்க? அந்த செஞ்சுரியன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். மத்தேயு 27:5 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். Truly this man is a son of God அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்துல அந்த 100க்கு அதிபதி as a single man, the man who was heading the execution of Jesus, அவன் என்ன சொல்கிறான்? 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவை நீதிபரன், குற்றமில்லாதவர் என்று சொல்லும் பொழுது நாமும் தேவனுடைய அதே நியாய தீர்ப்பை நாமும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பாவம் இல்லாதவராக பார்த்தார். அவர்களை எந்த அளவேனும் தப்பு இல்லாதபடிக்கு அவரை பார்த்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அதைத்தான் இந்த 100க்கு அதிபதி அன்றைக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இயேசுவுக்கு நெருக்கமானவர் அல்லாதவர்கள் இயேசுவை குறித்து அவர் குற்றமற்றவர் என்று சொல்லியிருக்கும் போது பைபிள் என்ன சொல்லுது? வேதாகமம் இந்த குற்றவாளி என்று அன்றைக்கு கட்டப்பட்டவராக அவர் கொலைக்கு நியமிக்கப்பட்டாரே, அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 22-23 வசனங்கள் வாசிக்கும் போது அதுல என்ன சொல்லியிருக்குது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, அவர் பாவம் செய்யவில்லை. There was no sin in his deeds. அவருடைய செயல்களில ஒண்ணு கூட தப்பானது கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அதே வசனத்துல தொடர்ச்சியா வருகிறது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். There was no sin in his words. அவருடைய சொல்லுல, அவருடைய மாறுத்திரத்துல ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அது மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறதா இருந்தது. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். அந்த கள்ளனை பார்த்து, அந்த கொலை செய்தவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கார்களே என்று சொன்னார். அவர் வாயில வஞ்சனையே இல்லை, பாவமே இல்லை. அப்புறம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நாம 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். There was no sin in his knowledge, in his mind. அவருடைய செயலில பாவம் இல்லை, அவருடைய சொல்லில பாவம் இல்லை, அவருடைய சிந்தையிலையும் பாவமே இல்லை. பாவம் அறியாத அவரை
நமக்காக பாவமாக்கினார் என்று பவுல் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை விட மேலாக யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிற அந்த பகுதியை பார்ப்போம். இயேசுவானவருடைய செயலில, சொல்லில, சிந்தையில பாவமில்லாத சமயத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. இன் ஹிம் வாஸ் நோ சின். அவருடைய தன்மையில, அவருடைய சுபாவத்துல பாவம் இல்லை. சொல்லிலோ, செயலிலோ, சிந்தையிலோ, சுபாவத்திலோ பாவமில்லாதவராக இருந்தார். மாசற்ற தேவாட்டுக்குட்டியாக, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவ பரிகாரத்தை செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அன்றைக்கு அவர் மேல் வைத்தார்கள். அவர் மேல் வைக்கப்பட்ட பாவத்தை அவர் நமக்காக அருமையானவர்களே சுமந்து தீர்த்தார். He was fully human and underwent all temptations and trials, yet there was no trace of sin in his deeds or words or mind or his nature. அப்பழுக்கில்லாத தூய்மையானவர், பரிசுத்தமானவர், தேவனுடைய சமூகத்திலே நிற்க தகுதி உள்ளவர் ஒருவர் என்றால் அவர் ஒருவர் தான். ஆனா அவரையோ அன்றைக்கு மனுக்குலம் அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருடைய சொந்தமானவர்களை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஒளியை பார்க்கணும் இருள விரும்பினால அவரை வெறுத்தாங்க. அன்றைக்கு நியாயாதிபதியாக பொறுப்போடு இருக்க வேண்டியவன் அவனும் கையை கழுவி, இவர் இரத்த பழிக்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் தான் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசித்தது போல 700 வருஷத்துக்கு முன்னதாகவே அது எழுதப்பட்டு விட்டது. நாங்க வாசிக்கிறோம், நம்ம 5ஆம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசித்தது போல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, for every single person and collectively as human beings. என்னுடைய பேரை போட்டு வாசித்தா, ஸ்டீஃபனுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஸ்டீஃபனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஸ்டீஃபனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஸ்டீஃபன் ஆடியனை போல வழிதப்பி திரிந்து தன் வழியிலே போனான். கர்த்தரோ ஸ்டீஃபனுடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அருமையானவர்களே, அன்றைக்கு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்தவராக, குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னால போய் நின்றா அது உண்மையதான் சொல்லும். அது நம் முகம் எப்படி இருக்கிறதோ அந்த வேளையில அப்படியே காட்டும், எதையும் மறைக்காது, அது அப்படியே காட்டும். வேத புஸ்தகத்தின் முன்னாலே போய் நாம் நின்றால், வேத புஸ்தகம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்ம இடம் கொடுத்தா, அது நம்ம முகத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை காட்டும். That will reveal what we are inside. நாம் உள்ளான மனுஷனில எப்படி இருக்கிறோங்கிறத அப்படியே வெளிப்படுத்தும் வேத வசனம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்து சிந்திக்கும் போது நாமும் நம்முடைய மனித சமுதாயம் எப்படி இருக்கு என்பதை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் கழுதல் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல மிகவும் தெளிவாய் சொல்லியிருப்பதை நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 1:21, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. This is the condition of human heart. இருளடைந்த நிலைமை. தேவனை பற்றி அறிவதற்குரிய எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் படைத்த அருமையான அந்த படைப்பின் மகத்துவம், அதன் மேல அவர் வைத்திருக்க ஆளுகை, அதிலே பாவிகளாகிய நமக்கும் பொல்லாதவர்களுக்கும் அவர் தயவு பாராட்டி இரக்கம் பாராட்டி அதன் நன்மைகள் எல்லாம் நமக்கு நாள்தோறும் தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம். அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாம, ஸ்தோத்தரிக்காம, நன்றி செலுத்தாம, அக்கிரமம் நிறைந்த சிந்தனையினால இருதயம் கடினப்பட்டு போயிருக்காங்க. திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் ஆஃப் எவ்ரி பர்சன். இதை பார்த்து கொண்டிருக்க நம்முடைய இருதயமும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு
எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா? இதே ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவங்க பாடி, ஹியூமன் பாடி, அதுவும் டிஃபைல்ட் ஆயிடுச்சு. அது சீர்கட்டு போச்சுது. அது அசுத்தமுள்ளதாக்கிட்டு, அது கெட்டு போயிட்டு. இருதயம் கெட்டது, சரீரமும் கெட்டது. 28ஆம் வசனத்தை வரும்போது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ரிப்பீட்டட்லி, willfully, human beings collectively and as individuals, அவங்க they rejected the knowledge of God. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை அவங்க உதறி தள்ளினாங்க, புறக்கணித்தாங்க, முதுக காட்டினாங்க. அதனால அவங்க இருதயம் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு போனது. நம்முடைய இருதயத்தின் சிந்தையெல்லாம் சிறு வயதுல இருந்தே கெட்டதா இருக்குதுன்னு ஆதியாமத்துல நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களாகினால் என்ன ஆயிற்று? அதே ரோமர் 1:29ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இப்படி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நியாயமான நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரு குற்றவாளி கூண்டுல நிக்கணும்? யாருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதன். அவர்தான் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது தெரிந்திருந்தும் கூட அதையே நாடுகிறவர்களாகவும் அதில் ஈடுபாடு கொள்கிறவர்களையே அவர்கள் மேல் பிரியம் கொள்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் நம்ம எவ்வளவு பொல்லாதவங்க இல்லையா, எவ்வளவு கெட்டவங்க இல்லையா? நமக்குள்ள இருக்கிறது பயங்கரமான நச்சு அல்லவா, விஷம் அல்லவா, அது மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கு அல்லவா? அன்னைக்கு அதை இயேசு ஏற்றுக்கொண்டார். பஃபா ஃபிஷ் அப்படின்னு ஒரு விதமான ஃபிஷ் இருக்குது. அதுல நிறைய வெரைட்டி இருக்குது. அதுல மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ்ல டெட்ராடோடாக்சின் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ், ஒரு நச்சு இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன், குறிப்பா ஹியூமன் பீயிங்ஸுக்கு. அதாவது சயனைடை விட 1200 டைம்ஸ் மோர் பாய்சனஸ். அவ்வளவு கொடிய நச்சு அந்த சின்ன பஃபர் ஃபிஷ் அப்படிங்கிறதுல இருக்குது. அதுல இருக்கிற அந்த டாக்ஸின் 30 அடல்ட்ஸ் ஹியூமன்ஸை கொன்றும். ஒரே ஒரு மீன் இருக்கக்கூடியது 30 அடல்ட் ஹியூமன் பீயிங்ஸை கொல்லக்கூடிய அளவுக்கு நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனா அந்த பஃபர் ஃபிஷ் மூலமா வரக்கூடிய மரணம் இஸ் ஓன்லி a physical death. இந்த மனுஷ பிரகாரமான ஒரு டெத்து தான். ஆனா நமக்குள்ள வாசமா இருக்கிற பாவமோ, நாம் சிங்காசனத்தை தூக்கி வச்சிருக்கிற பாவமோ, அருமையானவர்களே, இட்டர்னல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத். ஆத்மா மரித்து போகக்கூடிய அளவுக்கு இட்டர்னல் டெத். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் தவித்தார். எப்படி இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஒரு மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். so that we may enjoy life eternal. நித்தியமாய் குற்றமில்லாதவர்களாக தேவ சமூகத்திலே அவருக்கு பிரியமானவர்களாய், அவருக்கு சொந்த ஜனமாய், அவரை ஆராதிக்கும் ஆசாரிய கூட்டமாய், அவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாக, அவருக்காக ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அன்றைக்கு அவர் கைகள் கட்டப்பட்டவராய், அவர் அமைதியாய், அடிக்கப்படும் ஆடு அத
கூட்டிக் கொண்டு போறது போல அமைதியாக இருந்தார். நியாய தீர்ப்பு அந்த கபாத்தா காட்டுகிற காரியம் என்ன? குற்றவாளி கூண்டிலே வேற ஒரு ஆள் நிற்கிறார். அங்க நிக்க வேண்டியது நான் தான். அங்க நிக்க வேண்டியது மனித சமுதாயம் தான். ஆனால் அங்க தேவகுமாரன் நின்றார். A Tale of Two Cities என்று ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நாவல ஆங்கிலத்துல சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்கிறவர் எழுதியிருக்கிறார். அது லண்டன் சிட்டி, பாரிஸ் சிட்டி என்பதை குறித்த ஒரு கதை. அது குறிப்பாக பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த சமயத்துல அதுல ஈடுபாடு கொண்ட சில மக்களை குறித்ததான ஒரு கதை. அதுல சார்ல்ஸ் டானே என்கிறவர் ஒரு பிரான்ஸ் நாட்டினுடைய பிரபுக்கள் குலத்தை சேர்ந்தவர். அவருக்கு லூசி என்கிற ஒரு இங்கிலீஷ் பெண்ணை திருமணம் செய்திருந்தாங்க. அந்த சார்ல்ஸ் டானே பிரபுக்கள் குலத்தை சேர்ந்ததுனால மக்கள் புரட்சி வெடித்து எழும்பின போது அந்த புரட்சியில அவங்க ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக அவங்க கலகம் செய்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் பிடித்து கொண்டு போய் கிலட்டின் என்கிற அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொலை, தலையை துண்டிக்கக்கூடிய ஒரு கருவி, கொலை கருவி, தண்டனை கொடுக்கக்கூடிய கருவி, அதை வைத்து வெட்டி கொண்டாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் வண்டியில வச்சு வச்சு பிரபுக்கள் குலத்தை சேர்ந்தவங்களை கொண்டு போகும்போது மக்கள் தெருவெல்லாம் கூடி இருந்து கூக்கரலிடுவாங்க. பழிக்கு பழி, எங்களை அழித்த இந்த பிரபுக்கள் குலமும் ராஜ குலமும் அழிந்து போட்டும் என்று மக்கள் கொதித்திருந்த ஒரு காலம். சார்ல்ஸ் டானே பிரபுக்கள் குலத்தை சேர்ந்தவன். By his birth, he must be put to death. By his lifestyle, he deserves to die on guillotine. அதுதான் அன்னைக்கு பிரான்ஸ் நாட்டு மக்கள் கொடுக்கணும். அவரை பிடிச்சு சிறையில போட்டுட்டாங்க. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படியான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. ஆனா அந்த சமயத்துல அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில சிட்னி காட்டன் என்கிற ஒரு இங்கிலீஷ் பாரிஸ்டர், ஒரு வக்கீல், அவரும் சார்ல்ஸ் டானேயும் அவங்க ஒரே ஜாடையில ஒரே முகபாவனையில இருக்கக்கூடியவங்க. அவர் இந்த லூசிய நேசித்தார், இந்த இங்கிலீஷ் பெண்ணு. அவருடைய கணவர் இப்படி மறிக்க போகிறாரே என்கிற வேதனையில அவர் என்ன செய்தார், அந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்த அந்த ஆளை மயக்கி அவன் உள்ள போய் அந்த சாவை எடுத்து உள்ள போய், சார்ல்ஸ் டானே அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல, அவசர அவசரமா என் சட்டையை நீங்க போட்டுக்கோங்க, உங்க சட்டையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி போட்டுக்கிட்டு அவரு சார்ல்ஸ் டானேனுடைய உடையோடு கூட அந்த சிறைக்குள்ள இருக்கிறார். சிட்னி காட்டனுடைய உடையை எடுத்துக்கொண்ட சார்ல்ஸ் டானே வெளியில வந்து அங்க ஒரு கோச் இருந்தது. அந்த கோச்சில் ஏறி இரவோடு இரவாக பிரான்ஸ் நாட்டினுடைய துறைமுகப்பட்டணமான கலை போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலையில சார்ல்ஸ் டானே தான் அங்க இருக்கிறாருன்னு நினைச்சு சிட்னி காட்டனை பிடிச்சு அவனை கொல்றதுக்காக வண்டியில போட்டு பாரிஸினுடைய தெருவில் இழுத்துட்டு போனாங்க. ஒரே கூக்குரல், ஒரே சத்தம். அருமையானவர்களே, ஆனால் தப்பான ஆள். அன்னைக்கு அங்க நடந்தது, எருசலேம்ல நடந்ததும் அதுதான். தப்பான ஆள். அங்க கொண்டு போய் அவனை கில்லட்டின்ல வச்சு அவனை வெட்டுறாங்க, அவன் தலையை வெட்டுறாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதும் பொழுது எந்த நேரத்துல அந்த கில்லட்டின் அந்த சிட்னி காட்டனுடைய தலையை வெட்டிச்சதோ அதே சமயத்துல கலையில இருந்து இங்கிலாந்து நாட்டினுடைய டோவர் பட்டணத்துக்கு போறதுக்காக அந்த டானே நாடை விட்டு அடுத்த கரைக்கு போனார். அவருக்கு இனி பிரான்ஸ் நாட்டினுடைய நீதி ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பத்திரமான இடத்துல இருக்கிறார். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். He has passed from death to life. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜீவன் பெற்றவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட இருப்பதற்கு காரணம், அன்னைக்கு ஒரு நாள் இயேசு குற்றவாளி கூண்டில நின்றார். அவரை நியாயம் விசாரித்த அந்த பிலாத்து அவரு குற்றமற்றவர் என்று சொன்ன போது கூட என் நிமித்தம் அவர் அதுல குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டார். அருமையானவர்களே, ஒரு நாட்டுல ஒரு பெரிய ஒரு கோபுரம், ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, மல்டி ஸ்டோரி பில்டிங். அதன் உச்சியில ஒரு ஆடுனுடைய சிலை இருக்குது. ஏன் ஆடு சிலை வச்சாங்க, ஆட்கள் படத்தை சிலை வைக்காம என்று கேட்டா, அந்த கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உயர்ந்த அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் அது கட்டி கொண்டிருக்கும் போது அதுல இருந்து ஒரு தொழிலாளி கீழே தவறி விழுந்து விட்டார். அவர் கூட வேலை செஞ்சவங்களாம் அவசரமா கீழே இறங்கி அவன் செத்து பிணமா கிடப்பான், அவனை போய் பார்க்கணும்னு சொல்லி ஓடி வரும்போது கீழே தரையில வந்து அவன் உயிரோட எழுந்து நின்று இவர்களை பாக்குறக்கா வர்றான். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி படைத்தாய்,
நீ நசுங்கி அப்படியே செத்து செதறி போயிருக்கணுமே. அப்ப அவன் சட்டு சுற்றி காட்டினான். அங்கே ஒரு ஆடு ரத்த களரியில செத்து கிடந்துச்சு. மேல இருந்து இவன் விழும் பொழுது அந்த பக்கமா வந்த ஆடு அது மேல இவன் விழுந்தான். அந்த lamb was crushed to death and he was saved. அருமையானவர்களே, இயேசு அப்படித்தான் செஞ்சாரா தேவாட்டுக்குட்டியா? இல்ல. அந்த ஆடு வந்தது தற்செயலா நடந்தது. அது எதேச்சியா அங்க வந்துச்சுது. அந்த சமயத்துல அவன் அந்த ஆள் அது மேல விழுந்தான், அது செத்துச்சுது. இயேசுவானவர் அப்படி அல்ல. அவர் ஏதோ அப்படி ஒரு சூழ்நிலை நிமித்தமா தற்செயலா நடந்த காரியம் அல்ல. இட் வாஸ் இன் காட்ஸ் இட்டர்னல் பிளான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே, மனிதன் இன்னும் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே, ஆதாமுடைய பாவமும் பாவத்து நிமித்தம் அந்த மரணம் உண்டாவதற்கு முன்னதாகவே தன்னை பலியாய் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் உங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாயிருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நீங்க ராத்திரி எப்பமா ஒரு சமயம் இந்த வசனத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அருமையானவர்களே, நீக்ரோ மக்கள், அதாவது பிளாக் பீப்புள், அவங்க அடிமைகளாக இருந்ததை எதிர்த்த ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி, 16வது ஜனாதிபதி, அவர் கடைசியில் உயிரை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டாங்க. ஆனால் அதை விரும்பாத ஒரு வெள்ளையன் அவரை சுட்டு கொண்டு விட்டான். அவரை அடக்கம் பண்ணுவதற்காக அவரை ஒரு நீண்ட ட்ரெயின் பிரயாணத்துல கொண்டு போனாங்க. அப்போ அந்த ட்ராக் பக்கத்துல எல்லா பக்கமும் அநேக மக்கள் கூடி அவருக்கு கடைசி அஞ்சலி செலுத்துறாங்க. அநேகர் அதுல கருப்பு இனத்து மக்கள், அடிமைகளா இருந்தவங்க, இப்ப விடுதலை ஆயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்காக பாடுபட்டவர் இப்ப மரித்துட்டார். அதனால வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல வண்டி வந்து நின்றது, அவருடைய பாடி அங்க வைக்கப்பட்டது பாக்குறதுக்காக ஏராளமான கூட்டம். ஒரு கருப்பு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியல, அவனால் பார்க்க முடியல. அவன் தோள் மேல தன்னுடைய மகனை தூக்கி வச்சான், சின்ன மகனை வச்சான். என் ஆயுசு சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனா என் மகன் வாழ்நாளெல்லாம் அடிமையாலாம் இருந்திருப்பான். அதை நீக்கினவர் இந்த மனிதன். அதனால அவன் தோள் மேல தன் மகனை வைத்து விட்டு சத்தமா கூறினான். என்ன சொன்னான்? Son, look at him. He died for you. உனக்காக மரித்தானப்பா, அவர் நல்லா பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்து அருமையானவர்களை நமக்காக மரித்தவர். அன்றைக்கு அவர் ஒன்றுமே செய்ய முடியாத குற்றவாளி போல இருந்தார். உங்களுக்கு தெரியும், மேன் ஆஃப் சாரோ அப்படின்னு ஒரு பாட்டை பிலிப் பி பிளிஸ் என்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். சாங்ஸ் அண்ட் சோலோஸ்ல 102வது பாட்டு. அது இப்படி இருக்குது. நான் 2 கவி மாத்திரம் வாசிக்கிறேன். Man of sorrows, what a name for the Son of God who came ruined sinners to reclaim. Hallelujah, what a savior. Bearing shame and scoffing rude, in my place condemned he stood, sealed my pardon with his blood. Hallelujah, what a savior. Guilty, vile and helpless we, spotless Lamb of God was he. Full atonement, can it be? Hallelujah, what a savior. தர்மையான ரட்சகரை நோக்கி பார்த்து நம்ம சற்று நேரம் அமைதியா நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இவைகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
நன்றி உள்ள இருதயத்தோடு கூட மனிதனாக வந்த இயேசு, பாவமில்லாதவராக தேவாட்டுக்குட்டியாக தன்னை தந்த இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த காலத்துல வரப்போகிற பாடுபட்ட வாரத்துல அதிகமாக இதை குறித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய கையில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், நீ வா உன் பாவமெல்லாம் நீக்குவேன் என்று சொன்னீரே. தேவா, உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனுமான நான் பாவியாகவே வாரேன். ஆண்டவராய் இயேசுவே, பாவமில்லாத தேவகுமாரனே, எங்கள் பாவங்களை தம்மேல் முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டவரே, எங்களுக்கு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுத்து நாங்கள் நித்திய தண்டனை அழிவை பெறாதபடிக்கு எங்களுக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர்தான் நியாயாதிபதியாக மனுக்குலத்தை நீர் நியாயம் தீர்த்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஆண்டவரே, ஒரு மனிதர் உம்மை நியாயம் தீர்த்தார். நீர் குற்றமில்லாதவர் என்று சொன்ன அதே வாய் உம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது கர்த்தாவே. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மாய்மாலம், எங்களுடைய வஞ்சகம் எவ்வளவு பொல்லாதது கர்த்தாவே. எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும். உடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமது ரத்தம் சிந்தப்பட்டபடியினால், உமது சரீரம் பிக்கப்பட்டபடியினால் எங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைத்திருக்கிறது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமக்காக தொடர்ந்து வாழ நன்றியுள்ள இருதயத்தையும் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.